அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரின் 29வது நாளில், அதாவது இறுதி நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தொடர் நிகழ்ச்சியிலே பல்வேறு மனக்குழப்பங்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய தீர்வுகளை தகுந்த சான்றுகளோடு உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. அதை உங்களுடைய கவனத்திற்கு மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக கொண்டு வந்துவிட்டு, இந்த சொன்ன செய்திகளை சொல்லாத சில மனக்குழப்பங்களை நீங்கள் சந்தித்தாலும் இதுவே அதற்கு தீர்வாக இருக்கும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இதுவரைக்கும் சொன்னதை தொகுத்து உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறோம். முதலாவதாக, ஈமான்லேயே ஒருவருக்கு சந்தேகம் வரும். நம்ம சரியாக நம்புகிறோமா, இதற்காக நீங்கள் குழப்பம் அடைய தேவையில்லை என்பதை உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். வணக்க வழிபாடுகள் நம்ம கம்மியாக செய்கிறோமே, நம்முடைய வணக்க வழிபாடுகள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு போதுமானதாங்கிற மாதிரியான சந்தேகம் ஆன்மீகத்தில் அதிக அக்கறை உள்ள மக்களுக்கு ஏற்படும். அதற்கு உரிய தீர்வு என்ன, அதற்கு இஸ்லாம் எந்த மாதிரியான வழியை காட்டியிருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி செய்கிற வணக்கத்தில், தொழுகை போன்ற வணக்கங்களில் நம்ம முழுசாக ஒன்றி செய்ய முடியவில்லை, முழு ஈடுபாடு நமக்கு வரமாட்டேன் என்கிறது, உலக நினைவுகள் எல்லாம் வருகிறது. இதற்கு நம்ம வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுமா, அல்லாவிடத்தில் அதுக்கு ஏதாவது மார்க் போடப்படுமா என்று சந்தேகம் இருக்குமானால் அவற்றை எப்படி அணுக வேண்டும் என்பதையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆதாரங்களோடு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் மனிதர்கள் என்ற முறையில் நம்மிடத்தில் சில பாவங்கள், அதிகப்படியான பாவங்கள் செய்திருப்போம், இப்போதும் கூட செய்து கொண்டு இருப்போம். சில பாவங்களை விட முடியாத ஒரு நிலையில் கூட இருப்போம். இந்த மாதிரி நம்ம பாவம் செய்துவிட்ட காரணத்தினால் அல்லாஹை விட்டு ஒதுங்கி ஓட முடியாது. அவனுடைய பூமியில் தான் நம்ம வாழ முடியும், அவனுடைய ஆளுகையின் கீழே தான் நம்ம இருந்தாக வேண்டி இருக்கிறது. அதனால் நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறோன்னு போக முடியாது. அப்போ அல்லாஹ்விடத்தில் நம்ம எவ்வளோ பெரிய பாவத்தை செய்து மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். முறையாக மன்னிப்பு கேட்டு திருந்தி கொண்டால் பாவமே செய்யாதவனை போல அவனை அல்லாஹ் எடுத்துக்கொள்கிறான். பாவ மன்னிப்பு கேட்பவனை பற்றி சந்தோஷப்படுகிறான். என்னுடைய அடியான் இப்படி ஒரு பாவம் செய்துவிட்டு தனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டான் என்று அல்லாஹ்வே மலக்குகள் மத்தியில் பெருமையோடு சொல்லுவான் என்றெல்லாம் சொல்லி, பாவங்கள் செய்துவிட்டோம் என்பதற்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, அதுக்காக வெறுண்டு ஓட தேவையில்லை, உறுத்தல் தேவையில்லை. படைத்த இறைவனிடத்தில் சரணடைந்து விட்டால் அதுவும் உங்களுக்கு தீர்வாகிவிடும் என்று அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை எல்லாம் நம்ம சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பாவங்களில் மனிதர்களுக்கு நம்ம சில பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவங்கள் செய்ததற்கு எப்படி பரிகாரம் செய்வது, நம்ம யாருக்காவது அநீதியோ துரோகமோ ஒரு கொடுமையோ செய்திருந்து அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம எப்படி அவருக்கு பரிகாரம் செய்வது, அதனால் நம்முடைய அமல்கள் பறிக்கப்படாமல் மறுமையில் நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்படுவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கணும் என்கிற விஷயமும் ஏற்கனவே என்ன செய்யிருக்கு, ஈமான் சம்பந்தப்பட்டதில் இவ்வளவு சொல்லியிருக்கிறோம். இதுபோக உலகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய வறுமை, நோய், பொருளாதார இழப்பு, விபத்துகள், டென்ஷன், வேலைப்பளு, இது மாதிரியான வாழ்க்கையில் தோல்விகள் என்று எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அனைத்திற்கும் பொதுவாக நம்ம என்ன மாதிரியான ஒரு நிலையை கை கொண்டால் இதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியாது, இதெல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதற்கு இஸ்லாத்தினுடைய பொதுவான சில அம்சங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அந்த பொதுவான அம்சங்கள் தான் இனி நீங்கள் சந்திக்கிற மனக்குழப்பத்திற்கு சேர்த்து தீர்வாகும். குறிப்பிட்ட அதுக்கு தீர்வு இல்லை என்று சொன்னாலும், சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் இதை நம்ம கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். என்ன கவனத்தில் வைக்கணும், பொதுவான விஷயங்கள். இது இறைவனுடைய உலகம், அவனால் படைக்கப்பட்ட உலகம், அதில் நாம் ஒரு படைப்பு. அவன் எதை செய்கிறானோ அதற்கான உரிமை, ஆற்றல், அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. நமக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ வந்துவிட்டால் அதுக்கு போராட்டம் பண்ண முடியுமா, எதிர்த்து நிற்க முடியுமா? அப்போ பெரிய இடத்திலிருந்து இப்படி ஒரு முடிவு வரும் பொழுது அதை ஏற்றுத்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. உலகத்திலே அப்படி நம்ம செய்கிறோம். பெரிய இடத்துலேருந்து உத்தரவு வரும் பொழுது அது வெறுப்பாக இருந்தாலும் கட்டுப்படத்தான் செய்கிறோம். அப்படி நம்முடைய மனசை அல்லாஹ்ங்கிற ஒரு சூப்பர் பவர் மூலமாக
நமக்கு வர நோயாக இருந்தாலும், இழப்பாக இருந்தாலும், முதுமையாக இருந்தாலும், வேறு என்ன விதமான துன்பங்களாக இருந்தாலும் அல்லாஹ் இதை செய்யணும். அதை நம்ம என்ன செய்ய முடியும்? அதை கட்டுப்பட்டு போகிறத தவிர வழி இல்லைன்னு நம்ம நினச்சாலேயே பாதி டென்ஷன் எந்த துன்பத்திற்கும். நீங்கள் இதுவரை சந்திக்காத ஒரு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினா வந்தாலும் அது நீங்களாக ஏற்படுத்தி கொண்டதா அல்லாஹ் ஏற்படுத்தினதா என்று நீங்கள் விளங்கி கொண்டீர்களேயானால் அது பொதுவான தீர்வாக இருக்கும் என்று நம்ம விளக்கணும். அதே போல் அந்த அல்லாஹ் என்பவன் இதை கிறுக்குத்தனமாக இந்த மாதிரிலாம் செய்கிறான். அவன் ஞானம் உள்ளவன், நமக்குத்தான் துன்பமாக தெரிகிறதே தவிர அவன் நமக்கு ஒன்றை தர நினைத்தான் என்று சொன்னால் அதற்குரிய காரணகாரியத்தோடு தான் தருவான். ஒரு ஞானமுள்ள ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை செய்கிறான் என்போது ஞானம் இல்லாத நமக்கு அது துன்பம் போல தெரிந்தாலும் அதில் ஏதாவது நம்மளை அறியாத பல நன்மைகள் இருக்கும் அப்படின்னு இறைவனுடைய அளப்பரிய ஞானத்தின் மீது நம்பிக்கை வைத்தோமையானால் நமக்கு ஏற்பட்ட துன்பம் நமக்கு துன்பம் மாதிரி தெரிகிறது. அது உண்மையில் அது இன்பமாக கூட நல்லதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் வழங்கிக் கொள்ள வேண்டும். அது அடுத்தபடியாக இறைவன் எதையும் அநியாயம் பண்ண மாட்டான். எந்த ஒரு அடியானுக்கு அல்ல அநியாயம் பண்ண மாட்டான். ஒருத்தனை நல்லா வச்சுட்டு ஒருத்தனை துன்பத்தில் வச்சு கொடுமைப்படுத்தக்கூடியவனா இறைவன் இருக்க மாட்டான். அப்போ அவனை வசதியாகவும் என்னை வசதி இல்லாமல் ஆக்கியிருக்கிறான்னு சொன்னால் இதற்கு பிரதிபலனை வேற ஒன்று நிச்சயமாக தருவான் அப்படின்னு நம்ம நம்பினோமையானால் அப்போ நம்முடைய குழப்பங்கள் என்ன செஞ்ச அழுத்தங்கள்லாம் பெருமளவுக்கு குறைஞ்சிரும். அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தில் நாமெல்லாம் அடிமைகள். இறைவனுடைய ராஜ்யத்தில் நம்மளால் ஒன்றுமே புரிந்து கொள்ளவும் முடியாது, எதிர்த்து நிற்கவும் இயலாது, கேள்வி கேட்கவும் இயலாது, வேறு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போடவும் முடியாது. அப்போ ஏன் மனசால் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு? என்ன செய்ய முடியும்? நம்மளால் ஒன்றும் பண்ண இயலாது. அப்போ படைத்தவனிடத்திலேயே சரணடைவது தான் சரியான வழி. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா என்ன செய்யணும்? அந்த அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செஞ்சு இறக்கி வச்சு விடுங்க. அல்லாஹ் நீ செய்கிறாய், நீ உன்னை எதிர்த்து நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் பொருந்தி கொள்கிறோம், இதை நன்மையாக்கி வை, அல்லது மறுமையில் இதற்கான கூலி எங்களுக்கு கூடு என்று நம்ம அப்படி சுமையை இறக்கி வச்சுட்டோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அது அப்படியே யாரோ நம்மள்கிட்ட எடுத்துக்கிட்டு போன மாதிரி நம்மளை உணரலாம். இதுவும் ஒரு பொதுவான பிரார்த்தனைகள் மூலமாக படைத்தவனிடத்திலேயே இந்த துன்பங்களை எல்லாம் தந்திருக்கிறானே, இந்த மன அழுத்தம் கஷ்டங்களெல்லாம் யார் தருகிறானோ, யாருக்கு தர முடியுமோ அவனுக்கு தான் நீக்கவும் முடியும். அவனுடைய இடத்திலே நம்ம என்ன செஞ்சிடனே சரணடைந்து விட வேண்டும். அதான் துவா, பிரார்த்தனை செய்து விட வேண்டும்னா எல்லா பிரச்சனையும் இப்போ சால்வ் ஆகி போயிடுச்சு. அதுபோக நமக்கு எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்திற்கு சும்மா அல்ல விடமாட்டான். ஒரு இபாதத்து செஞ்சால் எப்படி கூலி தருகிறானோ துன்பத்திற்கு கூலி தர்றான். நமக்கு ஒரு முள்ளு குத்துனா அதை சகிச்சுக்கிட்டதுக்காக வேண்டி அவனுக்கு 100 மார்க்கை போடுங்கிறான் அல்ல. நமக்கு வயிற்று வலி சகித்து கொண்டோமையானால் அதுக்கு ஒரு மார்க்கை போடுங்கிறான். ஒருத்தனுக்கு கேன்சர் படாத பாடு படுறான் என்று சொன்னால் அதுக்காக வேண்டி அவனுடைய 10 வருஷத்து பாவத்தை மன்னிச்சிருங்க அழிச்சிருங்கிறான் அல்ல. இப்படி நமக்கு எந்த விதமான துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் நம்முடைய தரஜா உயரும், இல்லைன்னா பாவங்கள் அழியும். இந்த ரெண்டும் சேர்ந்து கூட நடக்கும் அல்ல நாடினா. அப்போ அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இன்னொன்று இருக்குன்னு நினைக்கும் பொழுது சரி இந்த துன்பம் வேஸ்ட் இல்லை, அல்லா தந்து உலகத்தில் கஷ்டமாக இருந்தால் இருந்துட்டு போகுது, கஷ்டப்பட்டு இபாதத்தெல்லாம் செய்யலையா, மறுமைக்காக தானே செய்கிறோம். இப்போ அல்லா நம்ம திணிச்சிருக்கிறான், நமக்கு மறுமையில் வெற்றி தருவதற்காக செஞ்சுருக்கிறான் நினைத்து பார்த்தீர்களேயானால் அப்போ மறுமையை நம்பக்கூடிய மக்களுக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இது ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். அதே மாதிரி நமக்கு மட்டும் குறை இருந்து மற்றவனுக்கெல்லாம் குறை இல்லைன்றா தான் பொதுவாக மனுஷனுக்கு பாதிக்கும். எல்லாருக்கும் குறை இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாரும் ஒத்த கையோட பிறந்தாண்டா யாருக்கும் குறையா தெரியாது. எல்லாருக்கும் ஒரு கை தான், எவனுக்காச்சும் குறையா தெரியுமா? தெரியாது. எல்லாருக்கும் 2 கை, எனக்கு மட்டும் ஒரு கைண்டா தான், அல்ல அதிகமான பேருக்கு 2 கை, கொஞ்சம் பேருக்கு ஒரு கைண்டா ஏன் எனக்கு மட்டும் இப்படி. இந்த கம்பேர் பண்ணுற காரணத்தினால தான் மனிதனுக்கு என்ன செய்கிறது, மன உளைச்சலும் அழுத்தமும் துன்பமும் ஏற்படுகிறதுங்கிற காரணத்தினால் அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது, குறைகள் எல்லாருக்கும் வச்சுருக்கப்பா, யாருக்கு நிறைவாக வச்சுருக்கிறேன். உனக்கு கையில்னா ஒருத்தனுக்கு இன்னொருத்தருக்கு கால் இருக்காது, இன்னொருத்தனுக்கு கண் இருக்காது, இன்னொருத்தனுக்கு நிம்மதி இருக்காது, இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி நல்லா இருக்காது, இன்னொருத்தனுக்கு புள்ள சரியாக இருக்காது, இன்னொருத்தனுக்கு வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் துன்பங்கள் இருக்கத்தானே செய்து, யாருக்கு துன்பம் இல்லாமல் நான் வச்சுருக்கிறேன் என்று இறைவன் சொல்லக்கூடிய அந்த நியதியை புரிந்து கொண்டோமையானால் நமக்கு துன்பத்தை மட்டும் நம்ம பார்க்காம நம்மளை மாதிரி தான் 50 பேர் இருக்கிறாங்க நினச்சி பாருங்க, போயிடும் அவ்வளோதான். ஓ நமக்கு இதுண்டா அவனுக்கு அதுவா பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நினைத்து பார்த்தால் நினச்சி பொதுவாக கம்பேர் பண்ணுறதுல எனக்கு குழப்பம் வருது. கம்பேர் இப்படி பண்ணிட்டு போங்க, நமக்கு இந்த குறைண்டா அவனுக்கு அந்த குறை, எல்லாருக்கும் தான் குறை, யார் குறை இல்லை. இதை இதெல்லாம் பொதுவான விஷயங்கள், இதெல்லாம் எந்த வகைக்கும் அனைத்துக்கும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய தீர்வுகள். இதெல்லாம் இப்போ நான் சொல்லி வர்றதெல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு ஒரு துன்பமே ஏற்படுது என்று வைத்தாலும், துன்பம்னா நோயோ வருமோ எது ஏற்பட்டாலும் மரணத்தை தவிர வேறு எந்த மாதிரியான துன்பங்கள் ஏற்பட்டாலும் அது நிரந்தரம் கிடையாது.
வறுமைண்டா கடைசி வரைக்கும் வறுமையாக இருக்கிறான். நேற்று பிச்சைக்காரன் இன்றைக்கி பணக்காரன், இன்றைக்கி பணக்காரன் நாளைக்கு பிச்சைக்காரன், நேற்று ஏழை இன்றைக்கி பணக்காரன், இன்றைக்கி பணக்காரன் நாளைக்கு ஏழை. அப்போ துன்பங்கள் நிரந்தரமாக எங்கே இருக்குது? 10 தலைமுறைக்கு பிச்சைக்காரன் வேணா இருந்துகிட்டு இருக்கிறானா? இல்லை. அப்போ துன்பங்கள் நிரந்தரம். நோய் வந்தால் போகாமல் இருக்குதா? புண்ணு வந்து ஆறாமல் இருக்குதா? முதுமை வந்தால் அது போய் சேர்ந்துடும். அது ஒன்று நீங்க முடியாத ஒரு விஷயம். மரணம் வந்தால் போய் சேர்ந்துருவோம். மற்ற எல்லாம் மாறி மாறி தானே வந்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ துன்பங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழலை செய்கிற காரணத்தினால் இந்த துன்பம் வந்தால் போயிடும். கொஞ்ச நாளில் நிற்கும். கொஞ்ச நாளைக்கு 1 வருஷமோ 10 வருஷமோ 5 வருஷமோ அல்லாஹ் நாடிய காலத்துக்கு நிற்கும். அப்புறம் அது மாறிக்கிட்டு வேறு விதமாக என்ன செய்வான்? அல்லாஹ் நமக்கு வேறு விதமான பரீட்சை வைப்பான். இப்படின்னு விளங்கி கொண்டோமே ஆனால் அதுவும் நம்மளை ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி நமக்கு துன்பம் வந்தவொன்னே இடிஞ்சு போகிறோம் இல்லையா? துன்பத்தை அல்லாஹ் தருவதும் இன்பத்தை அல்லாஹ் தருவதும் சோதிக்கிறதுக்கு தான். என்ன சோதிக்கிறது? நமக்கு மகத்தான பரிசை வைத்திருக்கிறான். சொர்க்கம்ங்கிற பரிசை அல்லாஹ் தர இருக்கிறான். நரகம் என்கிற ஒரு கடுமையான தண்டனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அதுக்கு நம்ம போகக்கூடாது, இதுக்கு நம்ம போகணும். நரகத்துக்கு நம்ம போய்விடக்கூடாது, சொர்க்கத்திற்கு நம்ம போகணும். இதை செய்வதாக இருந்தால் சும்மா தூக்கி சொர்க்கத்துக்கு யாரையும் போட முடியாது. டெஸ்ட்டு வைக்கணும். நீ பரீட்சையில் தேர்றியா? எவன்லாம் பரீட்சையில் தேர்னான்னு அவனுக்கெல்லாம் சொர்க்கம், ஃபெயிலானவனுக்கெல்லாம் நரகம்ன்ற ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கிறான். அந்த பரீட்சை இல்லாமல் ஒருத்தரும் கிடையாது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லாஹ் பரீட்சை வச்சு பார்த்து தான் அவெல்லாம் நினச்ச பரீட்சை வைக்காமல் அவனுக்கு தெரியும் எல்லாமே. இருந்தாலும் அவனும் ஒத்துக்கிறணும்ல. எனக்கு பரீட்சை வச்சா ஜெயிச்சிருப்பேன் நாளைக்கு சொல்லுவான் இவன். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்? அனைவருக்கும் ஒரு பரீட்சையை வைக்கிறான். அந்த பரீட்சையில் நம்ம நினைக்கிற துன்பத்தை தான் பரீட்சைங்கிறோம். இன்பமும் பரீட்சை, செல்வமும் பரீட்சை, ஆரோக்கியமும் பரீட்சை. இந்த செல்வத்தை கொடுத்து ஒழுங்காக நடக்கிறான்னு எல்லாம் பார்க்குறான். வறுமையை கொடுத்து ஒழுங்காக நடக்கிறான்னு பார்க்குறான். அவனுக்கு வேறு கொஸ்டின் பேப்பரு, நமக்கு வேறு கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் யாரும் கிடையாது. அப்போ அனைத்துமே சோதனைன்னு விலகி கொண்டோமே. ஆனால் இது லேசான சோதனை. எது? துன்பங்கள், வறுமை, கஷ்டம் இருக்குது பாருங்கள். இது லேசான பரீட்சை எழுதிடலாம், ஓரளவுக்கு சமாளித்து எழுதிப்படலாம். ரொம்ப மிதமிஞ்சிய பதவி, கௌரவம் அதெல்லாம் பணம் காசுன்னு வந்துச்சுன்னு வைங்க, மிதமிஞ்சி போகக்கூடிய நேரத்தில் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தவன் லட்சக்கணக்கான தப்புகளை செய்கிறவனா மாறிடுவான். இந்த மாதிரி வறுமை இதெல்லாம் சின்ன சின்ன தப்புகள் தான் செய்வான். அப்போ மனிதனை அந்த பரீட்சையை வைத்து சோதித்தால் தான் பயப்படணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு தான் பயப்பட்டாங்க. எனக்கு பிறகு நான் பயப்படுவது செல்வம் குவிந்து போய் அதிலேயே ஒரேடியாக மூழ்கி விடுவீர்களோ என்று தான் நான் பயப்படுகிறேனே தவிர வேறு ஒன்றுக்கு நான் உங்கள் விஷயத்தில் பயப்படலைன்னு சொன்னாங்களே. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொண்டோமே. ஆனால் அப்போ நமக்கு என்ன வந்துடுறேன்? எல்லாத்துக்கும் பரீட்சை, நமக்கு பரீட்சை வைக்கிறானா அல்ல? ஓகே, இந்த பரீட்சையில் நம்ம பொறுமையாக இருந்துன்னு செய்வோம். அல்லாஹ் கூலி கூட அல்லான்னு நம்ம இருந்து காட்டுவோம். நம்முடைய வணக்கங்களை குறைத்து விடாமல், நம்முடைய நல்லறங்களை குறைத்து விடாமல், இதன் காரணமாக பாவத்தில் மூழ்கி விடாமல் நாங்கள் நல்லவனாக இருந்து காட்டுவோம். அதை ஒரு சேலஞ்சாக, அது ஒரு பரீட்சையை ஒரு இதாக எடுத்துக்கொண்டோமே. அதான் உண்மை. நம்ம எடுத்துக்கொள்வதில் அப்படி தான் ஆக்கியிருக்கிறோம். அதை நம்ம புரிந்து கொண்டோமையானால் அது நம்மளை என்ன செய்யும்? ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், மனிதன் எதுலேயுமே முழுசாக நிறைவடைவது கிடையாது. நம்ம பலவீனத்தில் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குங்க. சரி, அந்த குறைலாம் நீக்கிட்டால் குறை இல்லைன்னு சொல்லுவியா? வேறு ஒன்று இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். அப்போ நமக்கு எந்த குறையும் இல்லாமல் நம்ம எந்த குறை இருப்பதாக நினைக்கிறோமோ அந்த குறையெல்லாம் நீக்கின உடனே எனக்கு குறை இல்லாத வாழ்க்கை வேணான்னு சொல்லுவானா? தேடி தேடி பார்ப்பான் என்னவா குறை இருக்கான்னு. அது இருக்குமா? அதை செஞ்சு கொடுத்தோன்னு இது இருக்குமா? அப்போ இவனுடைய பேராசைக்கு ஒரு லிமிட்டே இல்லாமல் இருக்கும் பொழுது அதை நீங்கள் என்னத்தை தான் நீங்கள் தலையில் நின்றாலும் சரி அந்த நோய் போக போகிறது இல்லை. இப்படி தான் நம்ம இருக்க போகிறோம். அதனால் துன்பங்கள் நான் ஆடி போகாமல் துன்பத்தை நீக்கின உடனே நம்ம சந்தோஷப்பட்டு போகிறோமா? சந்தோஷப்பட மாட்டோம். அது ஏன் ஆகலை, அப்புறம் இது ஏன் ஆகலை, அது இப்படி இருந்து ஒன்று ஒன்றா என்ன செய்வோம்? கேட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது மனிதனுடைய நம்முடைய பலவீனம் என்று புரிந்து கொண்டோமே. ஆனால் இது நம்மளை என்ன செய்யும்? மனக்கவலையையும் மன அழுத்தத்தையும் குறைக்கும் என்பதையும் நம்ம நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி எல்லாவற்றுக்கு மேலாக ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்து வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை தான் மேலானது அப்படி நம்பணும். மறுமை வாழ்க்கை மேலானதுன்னு ஒருத்தர் நம்பிட்டான்னு சொன்னால் இதெல்லாம் பஞ்சாயத்தே கிடையாது. அப்படி நம்பினதுனால தான் ஹிஜ்ரத்து பண்ணாங்க. அப்படி நம்பினதுனால தான் உயிரையே தியாகம் பண்ணுவதற்கு போருக்கு போனாங்க. சாவத்தான் போகிறோன்னு தெரியும். சின்ன நம்பர் போய் பெரிய நம்பரோட மோதுறதுக்கெல்லாம் போனாங்கன்னு எதுக்காக போனாங்க? நபிமார்கள்லாம் பிரச்சாரம் பண்ண அடிப்பான், உதப்பான், கொள்ளுவான்னு தெரிஞ்சானே பிரச்சாரம் பண்ணாங்க. அதையெல்லாம் ஏன் அவர்களுக்கு சகித்து கொள்ள முடிந்தது என்று சொன்னால், இது அல்ல வாழ்க்கை, இது சின்ன அற்பமான வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை தான் நமக்கு வாழ்க்கை. மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் எழுப்பின பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், அந்த வாழ்க்கையில் நிரந்தரமான இன்பத்தை அனுபவிக்கணும். இதை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்து விஷயம் சின்னது, அது பெருசு.
சின்னதில் கஷ்டப்பட்டுட்டு பெருசில் போய் நல்லா இருப்போம். இந்த ஒரு நம்பிக்கை நம்மளை முழுசாக ஆறுதல் படுத்திடும். இது மாத்திரம் ஆழமாக பதிந்து விட்டது என்று சொன்னால் அசாபு சுபாக்கள் மாதிரி திண்ணையில் படுத்துக்கிட்டே மூமின்களாக இருக்க முடியும். திண்ணையில் படுத்துக்கொண்டு மண் தரையில் படுத்துக்கொண்டு படுக்க தலைவாணி இல்லாமல் பாய் இல்லாமல் எல்லாம் இருந்தால் கூட அது ஒரு பிரச்சனையாக தெரியாது என்பதை நம்ம என்ன செய்யணும், இதுகளெல்லாம் ஒரு மனோதத்துவ ரீதியான ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு பொதுவாக சொல்லியிருக்கிறோம். இதெல்லாம் மனுஷனை ஆறுதல் படுத்திடும். இதுக்கப்புறம் குறிப்பாக தனித்தனியாக குறிப்பிட்டும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லாவிட்டால் கூட இதுவே போதும். எது போதும்? பொதுவாக உங்களுக்கு சொன்ன அந்த அறிவுரைகளை, மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகளை மனதில் வைத்து கொண்டீர்களே ஆனால், திரும்ப திரும்ப இவற்றை குறித்து வைத்து நினைவுபடுத்தி கொண்டோமே ஆனால், எந்த துன்பம் வந்தாலும் நமக்கு அழுத்தம் வராது, வேறு பணிகளை பாதிக்காது, இடிஞ்சு போய் உட்கார மாட்டோம். நம்ம பாட்டுக்கு இயற்கையாக எப்போ வந்து போல் லேசாக சின்ன ஒரு பாதிப்பும் சுதாரிச்சுக்கிடுவோம். ஒரு நாணல் மாதிரி. நாணல் என்ன செய்யும்? ஆற்று ஓரத்தில் இருக்கக்கூடிய நாணல் இருக்குது பாருங்கள், அது வந்து ஆற்று தண்ணி எவ்வளோ வேகமாக போனாலும் அது வந்து இப்படி வளைஞ்சு நிமிந்துக்கிறோம், வளைஞ்சு ஒடிஞ்சிடாது நாணல். ஆத்தோரத்தில் இருக்கிற பனைமரம் இருந்துச்சுன்னு வைங்க, இழுத்து போட்டு சாத்தி பரட்டிட்டு போயிடும். அப்போ அது வந்து உறுதியாக நிற்கிறா தெரியும், பார்த்தா உறுதியாக நின்றா உளுந்துடும். நாணல் மாதிரி என்ன செய்யணும், எவ்வளோ புல் இருக்குன்னு வைங்க ஆத்தோரத்தில், அந்த புல் தண்ணி வந்து அப்படி சாயும், மறுபடியும் நிமிந்துக்கிறோம், மறுபடியும் சாயும், புடுங்கி எரிய முடியாது. அப்போ அந்த மாதிரியான ஒரு தன்மை மூமினுக்கு தான் உதாரணம்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியாக நம்ம இருந்து கொண்டோமே ஆனால் நமக்கு லேசாக அப்படி சாய்க்க முடியுமே தவிர புடுங்கி எரிஞ்சிட முடியாது. முஸ்லீமை ஒரு மூமினை வந்து எந்த துன்பங்கள் வந்தாலும் பிடிச்சி எரியிற அளவுக்கு அவனுக்கு பெரிய பாதிப்பு வராது என்பதையெல்லாம் விளங்கி கொள்ளணும். இது பொதுவான விஷயங்கள். இது போக குறிப்பிட்ட சில துன்பங்களை சொல்லி காட்டி உங்களுக்கு எப்படி இஸ்லாம் ஆறுதல் படுத்துகிறது. உயிரிழப்புகள் ஃபஸ்ட்டு முதல் இழப்பு என்னது? நம்ம குடும்பத்தில் கணவனோ மனைவியோ பிள்ளையோ தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ மூத்தா போவது நம்மளை பெருசாக பாதிக்கிறது. இந்த மூத்தா போவதை பற்றி ஏற்கனவே சொன்ன அந்த பொதுவான அறிவுரைகளே போதுமானதாக இருந்தாலும் அதுக்கு தனியாக ஸ்பெஷலாக என்னென்னலாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதற்கு என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள்லாம் இருக்கிறது, அதை எப்படியெல்லாம் பிரத்யேகமாக அதை ஃபேஸ் பண்ணணும் என்பதற்கு உள்ள அறிவுரைகள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து பிள்ளையே இல்லாமல் இருக்குது, சில பேருக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு பிரச்சனையை நாங்கள் எப்படி எதிர்கொள்ளும், அதெல்லாம் இந்த ஏற்கனவே சொன்ன பொதுவானதில் அடங்கிருச்சு. பொதுவான துன்பத்துக்குள்ளே அதை அடங்கி விட்டாலும் குறிப்பாக உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறோம் குழந்தை இல்லைங்கிற ஒரு மேட்டரை எப்படி எதிர்கொள்வது. ஆம்பளை பிள்ளை இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளையாக எனக்கு இருக்குது, அதை வச்சு நான் எப்படி காலம் தள்ளுறது என்று நினைப்போமையானால் அதுக்கு இஸ்லாம் எந்த மாதிரியான ஆறுதலை சொல்லி இருக்கிறது என்பதை நினைஞ்சிருக்கிறோம், அதை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி எதிர்பாராத முறையில் ஏற்பட்ட விபத்துகள், இழப்புகள், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி விடுகிறது, கைகால் முறிந்து விடுகிறது, அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத விபத்துகள் ஏற்படுமையானால் அதுகளெல்லாம் நம்மளை பாதிக்கத்தான் செய்யும். ஆனால் சீக்கிரம் எப்படி அதை மீள்வது, சீக்கிரமாக அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பதற்குரிய செய்திகளை எல்லாம் தனிப்பட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக வந்து பொருளாதாரத்தினால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் நமக்கு இழப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அதை எப்படி பொருளாதாரம் இழப்போ அல்லது இல்லாமையோ, ஒன்று இருந்துட்டு இல்லாமல் போவது அல்லது அல்ல தந்ததே நமக்கு போதுமானது இல்லை நம்ம நினைப்பது, இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குமையானால் ஏற்கனவே சொன்ன அந்த பொதுவான அறிவுரைகளே போதுமானதாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு என்று சிறப்பான அறிவுரைகளையும் மார்க்கம் சொல்லியிருக்கிறது. சிறப்பான அறிவுரை என்ன? முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வறுமை பொருளாதார குறைவு என்பது நல்லவன் கெட்டவன் பார்த்து வர்றது கிடையாது. எல்லாம் நல்லவன்லையும் ஏழை இருப்பான், கெட்டவன்லையும் ஏழை இருப்பான், நல்லவன்லையும் பணக்காரன் இருப்பான், கெட்டவன்லையும் பணக்காரன் இருப்பான். நல்லவனாக பார்த்து அவங்களுடைய செயல்களை பார்த்து அவங்களுடைய தகுதியை பார்த்து தராதரத்தை பார்த்து எல்லாம் என்ன செய்யறதில்ல, பணத்தை கொடுப்பது இல்லைன்னு விளங்கிக்கிட்டோமே. ஆனால் நம்ம பொருளாதாரத்தை கம்மியாக கொடுத்தான்னு சொன்னால் அது நமக்கு மட்டப்படுத்துறதுக்கு எல்லாம் செய்யலை. நபிமார்களே ஏழையாக வச்சுருந்தான், பெரிய பெரிய இறை தூதர்கள்லாம் நினைஞ்சிருக்கிறாங்க, சகாபாக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நம்மை ஆறுதல் படுத்தும். அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேசில் என்ன செய்ய மாட்டோம், தங்க ஆறு ஓடினா கூட போதும்டா சொல்ல போகிறோம். நம்ம வறுமைங்கிற இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சத்துக்கு என்ன அளவே கிடையாது. இப்போதைக்கு ஒரு அளவை சொல்லுவோமே தவிர அந்த அளவு கிடைத்து விட்டதென்றால் வேற ஒரு அளவு சொல்லுவோம், அந்த அளவும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் இன்னொரு பெரிய அளவை சொல்லுவோம். அப்போ நமக்கு வந்து 1 லட்சம் வேணும் இப்போ நினைக்குவோம், நாளைக்கு 1 லட்சம் கிடைச்சோன்னு ஒரு 25 லட்சம் தான் நல்லா இருக்கும்னு நினைக்குவோம். சரி 25 வந்தவொன்னே 50 லட்சம் வந்தால் நல்லா இருக்குமோ, 1 கோடி வந்துட்டா என்ன செய்வோம், 5 கோடி வேணும்னு சொல்லுவோம். 1000 கோடி வேணும்னா வந்தாலும் என்ன செய்வோம், இன்னொரு 10,000 கோடி தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இது முடிவு இருக்கா? இந்த நோய் இது ஒரு நோய். தேவை நிறைவேறுதா, அல்ல தர்றானா, சாப்பிட்டோமா குடித்தோமா, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்தோமா, வீடு வாசல் கட்டினோமா, அது அந்த அளவோடு நின்றுக்கிட்டா தான் செல்வமே தவிர
அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அது வந்து பெரிய நன்மையே கிடையாது. அவன் சொத்து எங்கே இருக்குன்னு அவனுக்கே தெரியாதுன்னு இது இப்படியான நிலையிலலாம் எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு எத்தனை வீடு இருக்குன்னா கேட்டு சொல்கிறாங்கிறான், எத்தனை அந்தளவு விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி தாறுமாறாக இருக்கக்கூடிய இந்த ஆசைகள் வந்து நம்மளை அந்த பேராசை தான் இப்படி குழப்புகிறதே தவிர யதார்த்தத்தை விளங்கிட்டோம்னா அதனாலையும் குழப்பம் வராது. பொருளாதாரம் கம்மியாக இருக்கிறனால என்ன செய்ய மாட்டோம், ஆடி போக மாட்டோம், குழம்பி விட மாட்டோம். அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட வறுமை, சஹாபாக்கள் பட்ட வறுமையெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டி அந்த வறுமையில் நீங்கள் இருக்கிறீங்க, நம்ம இருக்கிறோம், யாராச்சும் இருக்கிறோமா வறுமைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம காலத்தில் உள்ள யாரும் அந்த காலத்தில் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் செல்வந்தர்கள் கணக்கில் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய ஏழை இருக்கார்ல, இவரை கொண்டே ரசூல்லா காலத்தில் நிப்பாட்டினோம்னா பணக்கார பட்டியலில் வந்திருப்பார். ஏன், அவங்களுக்கு சாப்பாடுக்கு ரொட்டி கிடைக்கல, பேரிச்சம்பழம் கிடைக்கல, உடுத்திக்கிறது ஒரு துணிக்கு மாற்று துணி மறுதுணி கிடைக்கவில்லை, குடியிருக்க வீடு கிடைக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு வறுமையில் அந்த மக்கள்லாம் இருந்திருக்கும் பொழுது நீங்கள் ஏன் போட்டு அழட்டிக்கிறீங்க? அதுலேயும் தானே ஈமானோட இருந்தாங்க. வறுமையினால் ஆடி போனாங்களா, உடைஞ்சு போனாங்களா, தளர்ந்து போனாங்களா, அவங்களுடைய எந்த ஒரு செயல்பாட்டிலையாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா, அவங்களுடைய இயல்பான வாழ்க்கை முறையை இந்த வறுமைகள் மாற்றியதா? அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு நினைஞ்சிருக்குது. அதை பற்றி ஆறுதலை சொல்லியிருக்கிறோம். அதுபோக வந்து இன்னொன்றை நம்ம என்ன செய்யணும், இதிலேருந்து வெற்றி பெறுவதற்கு போதுங்கிற மனசை உண்டாக்கிருங்க. இது ஒரு நோய். இப்போ என்ன அல்லாஹ் தரானோ அதை கொண்டு போதும்னு மனசை பற்றி நினைங்க. அல்லாஹ் போதுமாக்குவான். யார் போதும் என்று நினைக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு போதுமானதை ஆக்குவான். அப்போ எப்படி ஆக்குவான்? பரக்கத்து செய்வான். அல்ல பரக்கத்துன்னு ஒன்று இருக்கிறது. நினையாப்புறத்திலிருந்து 1000 ரூபாயை கொடுத்து 1 லட்சம் ரூபா வேலையை அதில் ஆக்கிடுவான். அல்ல தர 100 ரூபாயாக இருக்கும், 10,000 ரூபா வேலையில் நடக்கும். 100 ரூபாயில் என்ன நடந்துறேன், 10,000 ரூபாயில் உள்ள வேலையெல்லாம் நடந்துடும். அதனால் நம்பரை வச்சுக்கிட்டு கணக்கு பண்ணாதீங்க. வருமானம் கம்மியாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் குறைந்த பொருளில் நிறைந்த பரக்கத்தை செய்வான். அதுக்கு என்னென்ன மாதிரியான உதாரணங்கள் ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது, அவற்றையெல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறது. அதே மாதிரி நினையாப்புறத்திலிருந்து கூட எப்படி வரும்னே தெரியாது. நம்ம இருக்கிற நிலைக்கு மேலே போக முடியுமான்னு நினைப்போம், அது மேலே போயிடுவோம். எப்படி போனாலும் சொல்ல முடியாது. அவன் நினைத்து பாராத விதத்திலெல்லாம் அல்லாஹ் தருவான்லாம் அப்படி நம்பிக்கை கொண்டோமே ஆனால் அது நம்மளை என்ன செய்யும், ஆறுதல் படுத்தும். அது போக நம்ம வந்து அந்த வறுமை போன்ற பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு நமக்கு கீழே உள்ள ஆட்களை பார்க்கணும், மேலே உள்ள ஆளையும் பார்க்குறீங்க. நீங்கள் குடிசையில் இருக்கிற ஆளுக்கு நீங்கள் யார் பாருங்கள், பிளாட்பாரத்தில் இருக்கணும்னு பாருங்கள். அந்த குடிசையும் இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறான் அவனை பாருங்கள். 10 செட்டை வச்சுக்கிற ஆளுங்க 20 செட்டுக்காரனை பார்க்குறீங்க, 2 செட்டை வச்சுக்கிறோன்னு பாருங்கள். அப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய யாரும் நம்ம கீழே இன்னும் கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள விட நாம் மேலே இருக்கிறோம்னு நினச்சி பாருங்கள், எல்லாம் ஆறுதலாயிரும். நீங்கள் மேலே இருக்கணும், நம்ம கம்மியாக இருப்பான். நம்மளை விட மேலே இருக்கக்கூடியவன் பணக்காரங்கிறவன் சின்ன நம்பரில் இருப்பான். 700 கோடி பேரில் ஒரு 5 கோடி தேர்வானா 10 கோடி தேர்வான்னு சொல்ல முடியாது. நம்ம கீழே இருக்கிறவன் என்ன செய்வான், 600 கோடி பேர் இருப்பான். அப்போ அவ்வளோ கோடி மக்களை விட அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சுருக்கான்னு நினைத்து பார்த்தீர்களே. ஆனால் இந்த நமக்கு வரக்கூடிய இந்த சின்ன சின்ன பொருள் இழப்பு வறுமையெல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதை அதற்குரிய காரண காலங்களோடு நினைஞ்சிருக்கிறோம், அதை வந்து விளக்கி இருக்கிறோம். இதெல்லாம் பொருளாதார சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து பொருளாதார விஷயத்தில் கடன் தொல்லைங்கிறது அது நம்மளை பெருசாக பாதிக்கிறது. நம்ம கடன் பட்டுட்டோம், கொடுக்க முடியலை. அப்போ அவன் நம்மளை திட்டும்போது பாதிக்கப்படுவோம், பலவிதமான உளைச்சலுக்கு ஆளாகும்னு சொன்னால் அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது? கடன் வாங்காமல் இருக்க என்ன செய்யணும், கடன் வாங்கிட்டோமே ஏனால் அது எப்படி அதை மீள்வதற்கு என்ன செய்யணும் என்பதை எல்லாம் உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம், தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதே மாதிரி வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பலவிதமான தோல்விகள், பல தோல்விகள், பரீட்சையில் தோல்வி அடைகிறது, வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது, வியாபாரத்தில் தோல்வி அடைகிறது, வேலையில் தோல்வி அடைகிறது, விளையாட்டில் தோல்வி அடைவது, போட்டிகளில் தோல்வி அடைவது, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடைவது, காதல் தோல்வி அடைவது, இப்படி பலவிதமான தோல்விகளை நம்ம சந்திக்கும் பொழுது அதில் நம்ம தோண்டு விடுகிறோம் என்றால் அதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன பொதுவான அறிவுரை போதும். இருந்தாலும் அதுக்கு தனியாக மார்க்க எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறது, அதையெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், எடுத்து காட்டியிருக்கிறோம். அந்த மாதிரியான விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நம்ம வேலை பொழுவாக இருக்குது, எனக்கு வேலை ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு ஓய்வே இல்லை, நிம்மதியே இல்லை என்று நம்ம அலட்டி கொள்கிறோம். அது கண்டிப்பாக பொய். நம்ம பேராசையினால் வேலையை இழுத்து போட்டுக்கிட்டோமே தவிர நீயும் அவ்வளோ இழுத்து போடுற மார்க்கத்துக்காக கூட இப்படி செய்யக்கூடாத. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுப்புட்டு சுகத்தை எல்லாம் இழந்து விட்டு போய் சம்பாதிக்கணும்னு யார் சொன்னால்? உன்னை யார் ஓவர் டைம் பார்க்க சொன்னால்? உன்னை யார் 40 மணி நேரம் உழைக்க சொன்னால்? கொஞ்சம் நாளைக்கு வேலை, கொஞ்சம் நேரத்துக்கு வேலை பாரு, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆயிரு, வீட்டில் போய் நிம்மதியாயிரு, மனைவி மக்களோட சந்தோஷமாயிரு. இபாதத்துக்காக கூட அப்படி செய்யக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்லும்போது நீங்களாக இழுத்து போட்டுட்டு 16 மணி நேரம் வேலை விட்டுட்டு 5 மணி நேரம் வேலைக்கு கொடுத்து சேர வேண்டியது தானே? காசு கம்மியாக கிடைக்கும், நிம்மதியும் சேர்த்து கிடைக்கும்ல. அப்போ அதையா நீங்கள் வழங்க மாட்டேங்கிறீங்க என்பதை எல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், விரிவான முறையில் விளக்கி இருக்கிறோம். சக்திக்கு மீறி இபாதத்து கூட செய்வதற்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து வசுவாசு மனக்குழப்பம் இல்லாத கற்பனை பண்ணிக்கிறது,
இல்லாத ஒன்று என்ன செய்கிறது ஃபீலிங் பண்ணி கொண்டு பேணுதலுங்கிற முறையில் கூடுதல் கவனம் செலுத்துறது மனக்குழப்பத்தினுடைய பைத்தியத்தினுடைய துவக்க நிலை. அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க என்பது நினைஞ்சிருக்கிறோம், அதை விளக்கியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த பேய் பிசாசு மனக்குழப்பம் தான். அதுவும் மனசில் ஏற்பட்ட குழப்பத்தினால பேய் இருக்குது பிசாசு இருக்குன்னு நம்பி பயந்து அதனால் ஈமானை இழந்து தாயத்து போட்டு தட்டு போட்டு அதை இதை செஞ்சு தர்காவை கட்டி வச்சு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறீங்க, அதனுடைய யதார்த்த பேய்ண்டா என்ன என்பதையெல்லாம் விளக்கி அந்த மாதிரியான பயங்களும் நமக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கிவிடக்கூடாது என்று அதற்குரிய தீர்வுகளையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நினைஞ்சிருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம். பெண்கள் என்ற முறையில் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதில் குறிப்பாக முஸ்லீம் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்த இறுதியாக சில நாட்களாக பார்த்து அதற்குரிய விஷயங்களை நம்ம நினைஞ்சிருக்கிறோம் சொல்லி இருக்கிறோம். அதே மாதிரி இதெல்லாம் வரும்பொழுது இதுக்கு தீர்வு தற்கொலை தான் போகிறீங்களே, அப்படி சில பேர் போகிறார்களே, அது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம். தற்கொலை செய்கிறதுனால ஏதாவது தீர்வு கிடைக்குமா? தற்கொலை செஞ்சால் இந்த மார்க்கத்தில் எப்படிப்பட்ட கடுமையான ஒரு நிலை இருக்கிறது, மறுமை வாழ்க்கை டோட்டலாக நாசமாக போயிருமே. இதுகளையெல்லாம் நம்ம குழந்தையிலிருந்தே என்ன செய்யணும், அதை ஊட்டி வளர்த்து கொண்டு வந்தோமையானால் அதுகளெல்லாம் நம்மளை பாதிக்காது என்பதை விளக்கணும். அதே போல் ஹிஸ்டீரியாங்கிற நோய்க்கு உள்ளாகக்கூடியவர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, நினச்சது கிடைக்கலன்னொன்னே இந்த மாதிரியான வலிப்பு நோய் மாதிரி கையை காலை உதறிக்கிட்டு என்ன செய்வாங்க, தலை விரிச்சு போட்டு ஆடக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. அந்த மாதிரி ஆட்களை நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவது என்பதையும் பார்த்தோம். இதில் மனநோய் சம்மந்தப்பட்டது இல்லாமல் நிஜமாகவே மூளையில் ஏற்பட்ட கோளாறினால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், அதற்கு கவுன்சிலிங் கொடுத்து அறிவுரை கொடுத்து சரி பண்ண முடியாது. என்ன குறை மூளையில் இருக்கிறது அதை சரி பண்ணணும். மருந்து மாத்திரைகள் மூலமாக ஊசி மூலமாக அதை என்ன செய்யணும், சரி பண்ண வேண்டிய விஷயம் தனியாக இருக்கிறது. அது உடல் சம்மந்தப்பட்டது, மனநோயில் சேர்த்து வச்சுருக்கிறாங்க என்பதெல்லாம் நினைஞ்சிருக்கிறோம், உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக அனைத்துக்கும் தீர்வு என்ன, திக்ருல்லா அமைதிப்படுத்துவதற்கு முக்கியமான தீர்வு என்ன, அல்லாஹ்வுடைய அலாபி திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனக்கோளம் வந்தாலும் என்ன செய்யுங்க, அப்படி தனியாக அமர்ந்து இறைவன் கற்றுத்தந்திருக்கிற இறை தூதர் கற்றுத்தந்திருக்கிற அந்த திக்ர்களில் எதையாவது ஓதுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்த திக்ர் இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் இருக்கிறது, அல்லாஹ் அக்பர் இருக்கிறது, ஆயத்துல் குர்சி இருக்கிறது, திருக்குர்ஆனுடைய 113-14 அத்தியாயங்கள், குல் ரப்பில் ஃபலக் ரப்புன் நாஸ்ங்கிற அந்த 2 சூறாக்கள் இருக்கிறது. இது மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த துவா இருக்கிறது, லா ஹவ்ல வலா குவத்த. இது மாதிரியாக அல்லாஹ் யூனுஸ் நபி செய்த லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னைக்கு துவாக்களின் தொகுப்பு புஸ்தகங்கள் இருக்கிறது. அதில் வாங்கி வைத்துக்கொண்டு அந்த துவாக்களை விளங்கி நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலேயே மனக்குழப்பத்தை அப்படியே எல்லாம் வாங்கிக்கிறோம், மனக்குழப்பம் இருக்காது, வழங்குதா? அந்த மாதிரி ரிலீஸ் ஆக்கி விட்டுருவான் என்பதெல்லாம் செஞ்சோம். இதுகளெல்லாம் ஏற்கனவே சொன்ன செய்திகள், தொகுத்து விஷயங்கள் உங்களுக்கு என்ன இருக்குது, இந்த 29 நாளில் சொல்லி இருக்கிறோம். அதுபோக இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன இருக்குது, ஈகோங்கிற நோய் இருக்கிறது சில ஆட்களுக்கு. ஈகோன்னா என்ன அர்த்தம், ஒரு காரணம் இருக்காது, நமக்கு மேலே ஒருத்தவரை பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு மேலே புருஷனுக்கு மேலே பொண்டாட்டி போனால் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. 2 நண்பர்களுக்கு மத்தியில் அவனுக்கும் கோழி முட்டை வாங்கினா சந்தோஷப்படுறான், இவனோட 2 மார்க் அவனுக்கு கூட போய்ட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ஈகோங்கிறதுங்கிறது அடுத்தவன் மேலே போய் இது ஒரு பச்சை நோய். இது அவனுடைய உழைப்புக்கு திறமைக்கு தகுந்தவாறு மார்க்குகளை வாங்குவானுவ. நீ ஏன் இதுக்கு போய் அழட்டிக்கிற? ஒருத்தன் கூட வாங்கிட்டான்னு வைங்களேன், ஒருத்தன் பாராட்டு கட்டி இவனுக்கு எனக்கு கிடைக்கல அவனுக்கு கிடைச்சிச்சே என்ற மாதிரி செய்வது அல்லாஹ்வை ஏற்று நிற்கிற விஷயம். இது இந்த ஈகோவுக்கெல்லாம் ஏற்கனவே ஈகோ தனியாக நம்ம சொல்லவில்லை, சொல்லாத விஷயங்களாக இருந்தாலும் அந்த ஈகோவுக்கும் இதை ஏற்கனவே சொன்னோம்ல, தகுதியை நம்புவது, இது அல்லாஹ் செய்கிறான், அவனா செஞ்சுக்கிட்டான், அல்லாஹ்னு இந்த ஏற்பாடை செய்கிறான் என்ற அந்த பொதுவான தீர்வுகள் சொன்னோம் இல்லையா, அதில் அது அடங்கி இருக்கிறது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நவீன காலத்தில் புதிய புதிய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. நவீன சாதனங்களுக்கு, இன்டர்நெட்டுக்கு அடிமை, விளையாட்டு கேம்ஸ் இருக்குது இல்லையா, வீடியோ கேம்ஸுகள், அதுக்கு அடிமை, கிரிக்கெட்டுக்கு அடிமை, நாடகங்களுக்கு அடிமை, செல்ஃபோனுக்கு அடிமை, இவைகளெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறலாம். அடிமையாகிடக்கூடாது. அடிமையாகிற அர்த்தம் அதான் வாழ்க்கை. எப்போ பார்த்தாலும் செல்ஃபோன் கைமா இருக்கிறது, எப்போ பார்த்தாலும் இன்டர்நெட் ஆல்மா உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இது நோய். தேவைக்கு மேலே பார்த்து பிடிச்ச வேறு வேலையை பார்த்துட்டே. எந்த ஒரு பழக்கத்துக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது. திங்கிற பழக்கத்துக்கு அடிமை தின்னுக்கிட்டே இருக்க முடியுமா? சாப்பிட்றோம்னா கொஞ்சம் வேறு வேலையை பார்க்க வேண்டியானே. அப்போ சாப்பிட்றது கூட அடிமையாகக்கூடாதுங்கிற. சாப்பிட்றேன்னா தேவைக்கு சாப்பிடணும், அது உட்காந்து சாப்பிடணும்னு 8 மணி நேரம் உட்காந்து தின்றாலே அது நோய் தானே அது. அப்போ எல்லாத்துலையும் என்ன செய்யணும்னா அடிமையாகவும் ஆகிடக்கூடாது, அந்த தேவைக்கு பயன்படுத்தணும் என்ற ஒரு பொதுவான விஷயங்களை கற்றுக்கொண்டோமையானால் இதுகளெல்லாம் நம்ம அடிபட்டு போயிடும். செல்ஃபோன் வச்சா என்ன செய்கிற, தேவைக்கு பேசுங்க, எதுக்காண்டி இதை கண்டுபிடிச்சான், அவன் எதுக்கு கண்டுபிடிச்சிட்டு போகிறான், இது எதுக்கு நம்ம பயன்படுத்தினா நல்லதுன்னு யோசிக்கணுமா இல்லையா? எதுக்கு நல்லது, நம்ம எங்கே இருக்கோன்னு மனைவிக்கு தெரிவிக்கலாம், மனைவி கணவனுக்கு தெரிவிக்கலாம், ஒரு அவசியமான ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம்னா அங்கே இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
அந்த சாப்பாடு ரெடி பண்ணி வை, இந்த சாப்பாடு வை வர்றான்னு சொல்லலாம். இப்படி தேவையான எத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் கடை வச்சுருந்தா ஆர்டர் பண்ணலாம். அது ஒரு நீங்கள் ஒரு கஸ்டமராக இருந்தால் கொள்முதல் பண்ணலாம். அது ஒரு டிக்கெட்டு முன்பதிவு செய்யலாம்னு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதுக்கு பயன்படுத்தலாமே தவிர சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பயன்படுத்தினா பில்லும் ஒரு பக்கம் ஏறும், மனநோய் ஏறுமே. பில்லு ஏறது ஒரு பக்கம் இருக்கட்டும், பில்லு ஏறாமையெல்லாம் ஸ்கீமெல்லாம் போட்டு விட்டுறாங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக பேசலாம்ட்டு பேசுகிற மட்டும்தானா? காது எல்லாம் டேமேஜாக போச்சு எல்லாருக்கும். இப்போ காதுங்கிற சின்ன ஒரு ட்ரம்ஸு எல்லாம் என்ன செய்கிறான், சின்ன சவ்வு தான் வச்சுருக்கிறான். அதில் வந்து பெரிய சம்மட்டிலாம் கொண்டு அடிக்க முடியாது, குறிப்பிட்ட டெசிபலுக்கு மேலே தாங்காது. அப்போ இப்போ ஃபோனுங்கிறது என்னது, காதில் ஒட்டி வச்சுக்கிட்டு நம்ம கேட்குறோம். தூரத்துலேருந்து கேட்குறதாவது அது வடிகட்டி ஒரு அளவுக்கு தான் அவங்கள தள்ளுது. இது காதுகிட்ட கொண்டு வச்சு கேட்கும்போது வெளியில் உள்ளவனுக்கு அந்த சத்தம் கேட்காட்டாலும் காது டம்மு டம்முன்னு அடித்தோம்னா என்னவாகும், எல்லாம் செவுட்டு மிஷின் வாங்கிற அளவுக்கு ஆயிரும். இப்போ அதிகமாக போணுச்சுன்னு சொன்னால் அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அப்படி ஆகும். நமக்கு வந்து ஒரு பாதி காலம் இப்போ இளைஞர்களாக இருக்கிற எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பாதி காலம் அதை யூஸ் பண்ணாமல் இருந்துட்டீங்க, இப்போ ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இப்போ சின்ன பயிலுள்ளாக இருக்கிறவங்க ஆரம்பமே செல்ஃபோனில் ஆரம்பமாகுது. இவனுலாம் என்னவா ஒரு 40 வயசு அடையிறாங்கன்னு வைங்க. இப்போ உள்ள பசங்கள்லாம் 40 வயசு அடைஞ்சாங்கன்னா எல்லாரும் காதுக்கு என்ன செய்யணும், மிஷின் மாட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். அதனால் காதை வந்து காப்பாற்றணும். இதெல்லாம் இந்த டான்ஸ் பார்க்குறது, பாட்டு கேட்குறது, அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓவர். கிரிக்கெட்டு விளையாட்டு தொலைஞ்சிட்டு போ. கிரிக்கெட்னா என்ன போய் பாரு, முடிஞ்சு வச்சுக்கத. வாழ்க்கையே கிரிக்கெட்டா 24 மணி விளையாடுறான். உலகத்தில் ஒரு விளையாட்டு இருக்குமா? விளையாட்டுன்னா 24 ஹவர்ஸா? விடிய ராப்பகல் ஆட்டம்னு போடுறாங்க. ராப்பகல் ஆடினா அது ஆட்டமா? அது என்னது? அது சூதாட்டம் தான். அது ஆட்டங்கிற விளையாட்டுங்கிறது நம்ம உழைக்கிறது வேலை இதெல்லாம் டைவெர்ட் பண்ணி ஒரு மனசு அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவதற்காக உள்ளது. 24 மணி நேரத்தில் உழைக்கிறோமா, கஷ்டப்படுறோமா, 1 மணி நேரம் போய்ட்டு ஒடியாந்துடணும். 1 மணி நேரம் விளையாடு, ஒரு நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரம் விளையாடு, சாயந்தரம் விளையாடு, அதான் விளையாட்டுங்கிறது. இதுலேயே உட்காந்துட்டு விளையாண்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான், அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனாச்சும் பரவாயில்லை, விளையாடுறவனாவது அவனுக்கு ஒரு பணம் கிடைக்கிது, எதுக்காக போனவன் பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறாங்க. அரசியலுக்கு அடுத்து பணம் சம்பாதிக்கிறது கிரிக்கெட்டு தான், அதிகமாக சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன, உட்காந்து டிவியில் உட்காந்துட்டு அதையே பார்க்குறானுவ, 6 அடித்தான் 4 அடிச்சுட்டான், இதே உட்காந்து கேட்க நமக்கு என்னது, சூதாட்டம் பண்ணுறாங்க. இதுகளை எல்லாம் நம்ம அப்படி மூழ்கி போய் சும்மா அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் உடனே செய்யலாம், பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இதனால் முடிஞ்சு வச்சுக்காத. அது கூட பொறுமை இல்லாமல் அதுலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். படிக்க மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான், தூங்குற நேரத்தில் தூங்க மாட்டேங்கிறான். அப்போ வந்து சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நம்ம பாலாக்கிட்டு இருக்கிறான். விடிய உட்காந்து அதை பார்க்குறான். இபாதத்தை செய்யக்கூடாதுங்கிறோம், விடிய உட்காந்துக்கிட்டு கிரிக்கெட்டில் என்ன செய்கிறான், ஸ்கோர் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் வந்து எதுக்கு அடிமையாகாதீங்க. டோட்டலாக வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அனைத்து விதமான அடிமைத்தனமும் இருக்கிறது. இந்த அனைத்து அடிமைத்தனமும் எதனால் வருதுன்னா, எல்லாத்தையும் அளந்து செய்யணும். எல்லாத்தையும் எல்லையை தாண்டிடக்கூடாது, மேலேயும் போயிடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. அந்த நிதானமாக நடுத்தரமான நிலையில் நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வராது. எல்லாத்தையும் என்ன செய்யணும், இதான் நம்ம வாழ்க்கை, இதுக்கு நம்ம படைக்கப்பட்டோம், இதனால் கேட்க மாட்டானா, வேறு கடமை இபாதத்துக்காக வேண்டிய இதெல்லாம் விட சொல்கிறானா? அல்ல, இபாதத்தை கூட விட்டுட்டு அதிகப்படியான இபாதத்தை விட்டுட்டு கொண்டாட்டி பிள்ளையை கவனிங்கிறான, வேறு கடமைகளை செய்ய சொல்கிறானே. இது எப்படி சரியாக வரும்? இந்த விளையாட்டு நான் மூழ்கின காரணத்தினால் அன்றைக்கு நான் சம்பாதிக்கலைன்னு சொன்னால் ஒத்துக்குருவானா? அல்ல, அது நியாயமாக இருக்குமா என்று நம்ம சிந்தித்து பார்த்தோமே. ஆனால் இந்த மாதிரியான அடிமைத்தனம் எதற்கும் அடிமையாகக்கூடாது. எந்த ஒரு பழக்கத்திற்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடிமையாக இருந்தால் ஓகே, இல்லைன்னு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். சில ஆட்களுக்கு வந்து ஒரு பொருளை பவுடர் இந்த முகத்துக்கு போடுற கிரீம் கிடைக்கலன்னு வெளியே போக மாட்டாங்க. பொம்பளையெல்லாம் சில ஆளுக்கு அது கிடைக்கலையா, ஏன் அடிமையாக வரைக்கும் இருந்தால் போட்டுக்கிறேங்க, இல்லாட்டி தேவைன்னா போயிட்டு வர வேண்டியதானே. அந்த இது கிடைக்கல, இன்னும் அந்த ஃபேஸ் வாஷ் கிடைக்கல, அது போட்டு கழுவுனா தான் நான் வெளியே போவேங்கிற அளவுக்குலாம் அடிமை இருக்கிறாங்க. அடுத்து தேவைக்கு யூஸ் பண்ணு, கிடைச்சா யூஸ் பண்ணிக்க, இல்லைன்னா போய்கிட்டு இருக்க வேண்டியதானே. இதுக்காக வேண்டி தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் விடுறதா? அதனால் எந்த ஒரு பழக்கத்துக்கும் சோப்பு போடுறீங்க, சோப்பு இருந்தால் தான் குளிப்ப வேண்டிய ஆகும். சோப்பு இருந்தால் குளிங்க, இல்லாத அன்றைக்கி சும்மா குளிங்க. அப்படி செய்யணுமா இல்லை? எல்லாத்துக்கும் பழகணுமா இல்லையா? அதான ஒரு நார்மலான ஒரு மனுஷன் செய்கிற வேலை. அப்போ எதற்கும் நம்ம என்ன செய்யணும், அது கிடைச்சா பயன்படுத்திக்கிறோங்க, கிடைக்கலன்னா விட்டுட்டு போங்க. இதுதான் நிம்மதி தரும். இதை தவிர வேறு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன செய்யாத மனுஷனுக்கு அதான் வேணும், அது இருந்தால் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்க, அதான் நோய், அதான் மனநோய். இதுகள்லாம் வைக்கக்கூடாது. அது மாதிரி வந்து பொதுவாக இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் மெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறாங்க. குழந்தை பிறக்கும் போதே மனநோயாளிகளாக, மன வளர்ச்சி குன்றியவங்களாக பிறந்திருக்கிறாங்க. அதை நினச்சி கவலைப்படுறோம், அதுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஏற்கனவே சொன்ன பொதுவான ஆறுதல் தான். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த உலகத்தில் எந்த துன்பம் வந்தாலும் ஒரு அம்மாவுக்கு வந்த ஆறுதல் சொன்னோமா இல்லையா, அந்த வலிப்பு நோய் வருமே, அந்த வலிப்பு நோய் வந்து அந்த அம்மா என்னஞ்சாங்க, உனக்கு சொர்க்கம் தரும் அல்லா தருவான், அது வேணுமா வலிப்பு நோய் நீங்கள் என்னமான்னு கேட்கும்போது இல்லை நான் வலிப்பு நோயோடு இருந்துக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ மறுமையை நம்பக்கூடிய இந்த மாதிரி குழந்தைக்கு அது மாதிரி இருக்குமே. ஆனால் கஷ்டம்தான். ஒரு தாயோ தந்தையோ பார்த்து கொண்டு இருக்கும்போது எல்லா பிள்ளைகளும் ஓடி ஆடி விளையாடும் பொழுது நம்முடைய பிள்ளை மாத்திரம் சொல்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் 10 வயசாகி 3 வயசு மாதிரி இருப்பான்.
10 வயசில் 10 இருக்கும், செயல்பாடெல்லாம் என்ன செய்யும் 3 வயசாக இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பாதிப்பாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன இருக்கிறது, பல நன்மைகள். இது சபூர் செய்வதனால நன்மை. இந்த குழந்தை வந்து ஒன்றுக்கு யூஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அர்ப்பணிக்கிறோமே, தியாகம் பண்ணுறோமே, சேவை செய்கிறோமே, அதுக்கெல்லாம் தாறுமாற அல்லாஹ் கணக்கு என்ன செய்வான், வைத்திருப்பான். அந்த குழந்தை இப்படி வைத்ததற்காக வேண்டி அந்த குழந்தை உங்களுக்கு சொர்க்கத்தில் கொண்டு செல்வதற்குரிய ஒரு காரணமாக எல்லாம் என்ன செய்வான், ஆக்குவான். இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்ட்டு, எல்லாம் ஒரு டெஸ்ட் வைக்கிறான். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல மறுமை பேர் கொடுப்பதற்காக வேண்டியும் அதை காரணமாக வைத்து உங்களுடைய மறுமை தரஜாவை வந்து அதிகப்படுத்துவதற்காகவும் செய்கிறான்னு நீங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான் இது. சொன்ன பிறகும் இது அவங்க ஒரு மெயில் மூலமாக கேட்டிருக்கிற காரணத்தினால் சில பேர் எல்லாத்துக்கும் சொன்னதிலே ஆறுதல் இருக்கிறது. ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் என்ன இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் என்ன செய்யணும், சுருக்கமாக சொல்கிறத என்ன செய்யணும், எல்லாமே லைட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ நாங்கள்லாம் தௌஹீத் ஜமாத்தில் பொறுப்பாளர்களாக எவ்வளோ பிரச்சனைகள், எதுக்கும் நாங்கள் வந்து பாதிக்கப்படவே மாட்டோம். அதனால இந்த தலைப்பை சொல்ல முடிகிறது. நம்மளே மெண்டலாக தான் உங்களுக்கு சொல்ல முடியுமா, எதுவுமே பாதிக்காதவங்க. எவ்வளவு இப்போ நான் சொன்ன பல விஷயங்கள் நானே சந்தித்துக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறோமே, அதெல்லாம் என்ன பாதிச்சதே கிடையாது. அது ஒரு பக்கம் வச்சு நம்ம பாட்டு போயிட்டு இருக்க வேண்டியது அவளுங்க தான். நமக்கு ஏற்படுகிற எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் அல்லாஹ் செய்யணும், ஏற்றி என்ன செய்ய முடியும் நமக்கு, அவ்வளோதான் மேட்ரு. இந்த மாதிரி நினைத்து லைட்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், வைத்து கொண்டோமே ஆனால் எந்த விதமான குழப்பங்களும் வராது. இன்னும் சில பேர் அதுக்கு மெயிலில் அனுப்பின சில விஷயங்களை சுட்டி காட்டுறேன். சமுதாயத்தில் ரொம்ப கொடுமை செய்கிறாங்க, அசாம் கலவரம், குஜராத் கலவரம், அப்படி இப்படி எங்கே பார்த்தாலும் முஸ்லீமுக்கு எதிராக இது பண்ணுறாங்க. அது எங்களை பெருசாக பாதிக்கிறது. தூக்கம் வராது. சில ஆட்களுக்கு சமுதாய அக்கறை உள்ள ஆட்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு ஏதாவது அநியாயம் நடந்த செய்தியை பார்க்கும் பொழுது, டிவியை பார்க்கும் பொழுது, பேப்பரை படிக்கும் பொழுது, அந்த செய்திகள் பரவுறதை பார்க்கும் பொழுது, அது சம்பந்தமான வீடியோ காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது, அது சம்பந்தமான உரைகளை நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யும், இப்படி இருக்கிறவங்க நம்ம சமுதாயம் இப்படி இருக்க, ஒடுக்கப்படுறாங்களே, துன்பப்படுறாங்க, அப்படி இப்படி இப்படி பெரிய ஃபீலிங் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக அதுக்கான என்ன செய்யணும், அதை களைவதற்கு நம்ம அக்கறை செலுத்தலாம். அதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட துவா செய்யலாம். நம்ம மக்களுக்கு இது ஏற்படாமல் என்ன செய்வது என்பதற்கான வழிவகைகளை கண்டறியலாம். அந்த அளவோடு வைத்துக்கொள்ளணுமே தவிர இதுக்காக வேண்டி இடிச்சு போய் உட்கார்ந்தீங்கன்னா இப்போ இறைவனா தானே செய்கிறான். அது என்ன செய்ய போகிறீங்க? அதனால் அங்கே மியான்மரில் அவங்க பாதிக்கப்பட்டால் நம்ம என்ன செய்ய முடியும், நமக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். போராட்டம் செய்யலாம், வந்து அது எதிராக இந்திய அரசாங்கம் தலையிட சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். இதுதான் செய்ய முடியுமே தவிர அங்கே போய் நம்ம 1 லட்சம் பேர் இறங்கி அவனோட ஃபைட் பண்ண இயலுமா, போக முடியுமா, என்ன சாத்தியப்படும், முடியாது. அல்லாட்ட முறையிட வேண்டியது உலக அளவில் சர்வதேச அளவில் ஒரு நெருக்கடியை நிர்பந்தத்தை உண்டாக்கும், அவ்வளோதான் செய்ய முடியும். கோயம்புத்தூரில் கலவரம் நடந்து அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டாங்க, என்ன செய்ய முடிஞ்சு? நம்ம அசாமுக்கும் குஜராத்துக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம், கோயம்புத்தூருக்கு என்ன பண்ண முடிஞ்சு? அந்த 19 பேர் கொலை செய்யப்பட்டது யாரும் தண்டிக்கப்படவும் இல்லை, கைது செய்யப்படவும் இல்லை, வழக்கு போடப்படவும் இல்லை. குண்டு வெடிப்பில் உள்ளவனுக்கெல்லாம் வழக்கு போட்டாங்க. அதுக்கு முந்தி நடந்த சம்பவத்தில் சுட்டு தள்ளினாங்களே, அதுக்கு யார்ப்பா குற்றவாளி, அவனுக்கு என்னப்பா தண்டனை, ஒன்றையும் காணாம். என்ன செய்ய முடிஞ்சு? மனித உரிமை கமிஷனுக்கு போனோம், அது என்னென்ன வகையில் கொண்டு போக முடியுமோ அங்கெல்லாம் கொண்டு போனோம், எல்லா முயற்சியும் பண்ணணும். சிறுபான்மை கமிஷனுக்கு கொண்டு போனோம், ஒன்றும் இல்லை, முடியலை. நம்மளால் நம்ம கடமை செஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு? இதை விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய சக்திக்கு உட்பட்டு இதை செய்ய முடியும். பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். பாதித்தாலும் மற்ற பாதிப்புகளை எப்படி அறிவுபூர்வமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் அப்படி இருக்கணுமே தவிர குஜராத் நினச்சிக்கிட்டு நான் 1 வாரத்துக்கு சோறு திங்க மாட்டேன், அது மார்க்கம் உங்களை அனுமதிக்கவே இல்லை. 3 நாள் தான் நார்மலுக்கு வந்து ஆகணும். என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் அதுக்காக இடிஞ்சு போய் உட்கார்றது உங்களுக்கு மார்க்கம் அனுமதிக்கிறதா? முஸ்லீம்களுக்கு பெரிய பிரச்சனை வந்து விட்டால் நீ 1.5 வருஷத்துக்கு அழுவிக்கிட்டே இருன்னு சொல்லியிருக்காங்களே, 10 வருஷத்துக்கு சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்குதா? அப்போ முஸ்லீம் சமுதாயத்துக்கே ஒன்று வந்தால் கூட என்ன செய்யணும், தௌஹீத் ஜமாத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு அந்த மக்கள் வேறு மாதிரி திங்க் பண்ணிடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஆறுதல் படுத்தக்கூடிய விஷயமாக பல போராட்டங்களை பண்ணுறோம், அறிக்கை விடுறோம், கண்டனம் செய்கிறோம். அப்படி அதெல்லாம் ஒரு ஆறுதல் படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். அல்லாட்ட முறையிடுறோம். இதுதான் செய்ய முடியும் என்று விளங்கி கொண்டோமையானால் அது நம்மளை என்ன செய்யாது, மன அழுத்தத்துக்கு ஆக மாட்டோம். கண்டிப்பாக பாதிக்கு. அந்த பாதிப்பு என்பதை 3 நாளை தாண்டாத அளவில் வைத்து கொண்டீர்களே ஆனால் அது கரெக்டுன்னு அர்த்தம், நார்மல்னு அர்த்தம். 3 நாளைக்கு மேலேயும் அது வந்து நம்மளை பாதிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் நம்ம வந்து நார்மலுக்கு மேலே இருக்கிறோம், நார்மலை கடந்திருக்கிறோம். தப்பு, அது அப்படி இருக்கக்கூடாது, மார்க் அனுமதிக்காத ஒரு விஷயம். இப்படி வந்து எல்லாத்தையும் விளங்கி கொள்ள வேண்டும். இது மாதிரியான ஒரு அடிப்படைகளை எல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் மனதில் வைத்து கொண்டீர்களே ஆனால் எது எது விடுபட்டு இருக்கிறதோ அவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைத்துவிடும். அதுபோக இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து மேலோட்டமாக தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா இதுக்கு வந்து இன்னும் கூடுதலாக நல்ல ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். மனோதத்துவம் சம்பந்தமாக பேசுகிறதா இருந்தால் நிறைய தேடணும், நிறைய ஆய்வு பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆனால் என்னுடைய சூழ்நிலையினால் என்ன செய்ய முடியலை, இப்போ நம்ம ஒரு தொழிலில் இறங்கி இருக்கிறதுனால முழுமையாக அதை வந்து அந்த ஆய்வு பண்ணி சொல்ல முடியாத காரணத்தினால்
உங்களுக்கு மேலோட்டமாகத்தான் இந்த ஆண்டுடைய என்னை நீங்கள் எப்படி நினைக்கிறேன் எனக்கு தெரியாது. என்னையை பொறுத்த வரைக்கும் அன்றாடம் கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு இருந்து ஒவ்வொரு மாத தலைப்புக்கு என்ன செய்வோம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாள் பூரா என்ன செய்வோம், மெனக்கடுவோம். இப்போ வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் தான் வழங்குதா, ஒரு மணி நேரத்துக்கு உட்காந்து என்ன செய்கிறது, குறிப்பு எடுத்துகிட்டு ஓடி வந்து அவ்வளோதான் செய்ய முடிகிறது. மற்ற வேலைப்பளுகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியலை. எனக்கு நீங்கள் எப்படி நினைத்தாலும் எனக்கு இது வந்து இன்னும் நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இதை சொல்ல வேண்டிய ஒரு தலைப்பு இருந்தாலும் நம்முடைய வேலைப்பளுவின் காரணமாக உங்களுக்கு குறைந்த அளவில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இது போதுமானது. மார்க் அடிப்படையில் உங்களுக்கு சொன்ன அந்த ஆறுதல்களை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த எல்லா அடிப்படைகளையும் நீங்கள் மனசில் குறித்து வைத்து கொண்டு ஒரு டைரி கூட போட்டு என்ன செய்யணும், இப்போ கேட்டிங்க போயிடக்கூடாது. பொதுவான ஆறுதல் என்ன மனசில் பதிகிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு பதிகிற எடுத்து பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுவாகவே பழகிக்கிறோம். மனசை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம பழகணும், ஒரு கண்ணாடி ஒரு இடத்துல வைக்கிறோன்னு வைங்களேன், வச்சோம்னா நம்ம ஒரு தொடர்ச்சியாக 4 நாளைக்கு வச்சு அஞ்சாவது நாளைக்கு கரெக்டாக போய் எடுத்துருவோம். இப்படி போய் கண்ணாடிக்கிட்ட போய் எடுத்துருவோம். முதல் நாளைக்கு தான் எங்கே வச்சோம் இப்படி யோசிச்சுட்டு இருப்போம், 2ஆம் நாளைக்கு எங்கே வச்சோன்னு யோசிச்சுட்டு இருப்போம், 3ஆம் நாளைக்கு என்ன வாயிரும், அது கண்ணாடி இங்கே தான் இருக்குது, சட்டை அங்கே தான் இருக்குது, இது அங்கே தான் இருக்குது, செருப்பு இங்கே தான் கிடக்கும்னு டக்குன்னு என்ன செய்யும், மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சு போய்விடும். அதனால் ஆழமாக பதிகிற வரைக்கும் இப்போ சொன்ன தொகுத்து சொன்னோம் இல்லையா, இந்த விஷயங்களை மட்டுமாவது குறிப்பு எழுதி வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் இதை அப்படியே திருப்பி உருப்போட்டு கொண்டு மனசில் உள்வாங்கி கொண்டு இருந்தீர்களே, ஆனால் கண்டிப்பாக எந்த விதமான மனக்குழப்பங்களாக இருந்தாலும் என்ன செஞ்சிடறேன், அது மறைந்து விடும். மனக்குழப்பத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் முழுமையான தீர்வு கிடைக்கும். ஏன்னு கேட்டால் மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம் அவங்க வந்து இதை வந்து மனசு அறிந்தவங்க கிடையாது. அவங்க எதுவும் மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்லி பணம் சம்பாதிப்பதற்காகத்தான் அந்த ஒரு கலையை சொல்லிக் கொடுக்குறார்கள். அதெல்லாம் வந்து அவன் மனசார அதை கேட்டு உள்வாங்கக்கூடிய நிலையில் அவன் இருக்கவே மாட்டான். மருந்து கொடுக்கக்கூடிய மனோதத்துவ நிபுணர்கள் இருக்காங்களா, அதான் கரெக்டான வைத்தியம் செய்ய முடியும். அவங்களால உள்ள உறுப்புகள் சேதமாகி போச்சுங்க வைங்க, அதுக்குரிய ஆளுக்கு தான் நம்ம அவங்கள நாடலாமே தவிர சும்மா ஆலோசனைக்கு போகிறோம் அட்வைஸுக்கு போகிறோம் என்று போனோமையானால் கண்டிப்பாக இஸ்லாம் நமக்கு இப்போ சொல்லியிருக்கிறோமே, இந்த தீர்வுக்கு கீழே உள்ள தீர்வை கூட அவங்க தர முடியாது. இதுதான் மேலான உலகத்தில் மற்ற எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய அற்புதமான தீர்வு வந்து இந்த மார்க்கத்தில் உள்ள ஒரு மன தீர்வில் தான் இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு இதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.